ஹைடா குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் ஸோ சாரி, இந்த பார்ட் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் எல்லோட முடிச்சிருப்போம்னா, தயாங் பஸ் ஸ்டாப் கிட்ட வேகமாக மூச்சு வாங்க ஓடி நின்று இருப்பான். அப்போது அங்கே ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கோம். ஓகேடா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தயாங் இப்போது இந்த பர்சனை பார்த்துட்டு ஹே, என்ன பண்ணிகிட்ருக்கா? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கா? அது அது சார், நான் பஸ்லலாம் போனதில்லை. என்னோடய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு டைமிங் தெரியாது, அதான் நான் வேகமாக வந்தேன். சரி வா, அவளை நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார், வேணா பரவாயில்லண்ணா, இதில் போய்க்குவேன். நான் உக்காருன்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் போங்க, நான் டாக்ஸி புக் பண்ணி வந்துடுவேன். டாக்ஸியா? என்ன பேசிகிட்ருக்க தயா? எங்கள் டாக்ஸியில் 10 o'clock மேலெலாம் ஒரு டாக்ஸியும் வராது. டைம் இப்போ 10 ஆகுது. ஒழுங்காக காரில் ஏறியா இல்லைன்னா? அது இல்லை, நானே வரேன் சார். அப்படி சொல்லிவிட்டு அவன் பேக் சைடில் ஓப்பன் பண்ணி உட்காடுறான். ஜங்குக்கும் பார்க்குறான். திரும்பி தயாங்க என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் அவள் காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். இப்போ எதுக்கு இவர் திரும்பி பார்த்தாரு அப்படி சொல்லிட்டு தயாங் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். எங்கள் ஜங்குக்கு தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவான்னு பார்த்தா பேக் சீட்டில் உட்காந்துருக்கான். பார் யூசஸ்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்டில் திட்டிட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கா. எங்கள் தயாங்க்கு ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கோட காரில் ஜங்குக்கு பேசுகிறது, ஜங்குக்கு பார்க்குறது எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இன்னமும் மாறலை, இவன் எத்தனை வருஷமானாலும் மாற மாட்டான் போல் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த காரோட விண்டோஸ் கிட்ட அப்படியே தலையை சாய்ச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு அங்கே ஓட்டிகிட்ருக்கும்போது இங்கே 2 சைட்லேயும் கண்ணாடி இருக்குல்லடா, அதில் பின்னாடி எதனா வண்டி வருதா என்னன்னு பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி அவனோட ரைட் சைடு இருக்கிற கண்ணாடி கிட்ட பார்க்குறான். தயாங் வந்து ரொம்ப அழுதுட்ருக்கான். அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அவனோட ஐஸ் வந்து பிளிங்க் ஆகவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கான். இது ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவள் எதுவும் சொல்லாமல் ஒரு மாதிரி காரை ஸ்டாப் பண்ணிட்டுறான். எங்கள் தயாங்கும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு சுற்றி பற்றி பார்க்குறான். ஜங்கு கார் டோப்பரை ஓப்பன் பண்ணி கீழே இறங்கிட்டா. ஹே சார், என்ன பண்ணிகிட்ருக்கா? அது வந்து சார், அது ஒன்று ஒழுங்காக உட்காந்துட்டு வந்து சொன்னான். உன்னோட டியர்ஸ் எல்லாம் என்னோட காரில் எதுக்கு இப்படி டேர்டி ஆக்கிட்டுருக்கா நீ அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக்கு. இது தயக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன இந்த அளவுக்கு மோசமாக பண்ணுறான் அப்படின்ட்டு அவனோட ஸ்கட்சி போச்சு அந்த விண்டோஸை தொடச்சி விட்டுட்டு அந்த விண்டோஸ் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போகலான்ட்டு போகிறான். இப்போ தயாங்க தான், ஜங்குக்கா உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்காதா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபெயிண்ட் ஆகி ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி கேட்குறான். எங்கள் ஜங்குக்கு டிரைவர் சீட்டுக்கு போகலாம் அப்படி டேர்ன் பண்ணியிருப்பான். இவன் சொன்னது அந்த விண்டோஸோட அந்த பாதி கேப்பில் கேட்டிருக்கோம். அவன் டக்குன்னு நின்று டேர்ன் பண்ணிட்டான். அவன் லைட்டாக பெண்ட் பண்ணிட்டான். அந்த விண்டோஸை பிடிச்சிட்டான். எங்கே பார், எனக்கு ஒன்றா சுத்தமாக பிடிக்காதா அப்பயும் சரி இப்போவும் சரி. ஸோ தேவையில்லாமல் இந்த பழைய மெமரிஸ்லாம் என்கிட்ட பேசிகிட்ருக்காதா. ஏதோ போன போதுன்ட்டு ஒன்றா ட்ராப் பண்ண தான் வந்தேன், அதுவே நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படி சொல்கிறான். எங்கள் தயங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு அப்படியே கார்லேருந்து அப்படியே குதிச்சிடலாமா அப்படிலாம் தோணுது அவனுக்கு. அவன் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டு ரொம்ப சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஒரு கட்டத்தில் தேம்பலே வந்துடுது. அவனோட கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படி அழுதுட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, கோபமாக வருது. எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்ட்டா
இப்போ ஜங்குக்கு காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். எனக்கு தயக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, இவன் இவ்வளோ கார் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதா. இப்போ ஜங்குக்கு ஒரு இருட்டான ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்துகிறான். அங்கே ஒரே ஒரு ட்ரீ மட்டும்தான், அப்படியே கோல்டன் கலரில் க்ரீன் கலரில் லைட், குட்டி குட்டி லைட்டு, அந்த ஒரு மரத்துக்கு மட்டும்தான் அங்கே வெளிச்சமாக இருக்கா. டெக்கரேட் பண்ணியிருக்கு அந்த மரத்தில். மற்ற சுற்றி எல்லா இடத்துலையுமே இருட்டாக தான் இருக்குது. இங்கே ஜங்குக் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நிறுத்திட்டு வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வரான். இங்கே தயங்கு ஒன்றுமே புரியாமல் அவன் ஹெவி ப்ரீத்தோட, என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்தான், எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால பயமாக இருக்கும், இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான், இது என்ன பிளேஸு, இவன் என்ன கொண்டுடுவானா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷுவரிங்கோட பயங்கரமாக அழுதுட்டு தேம்பலோட ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு இப்போது காரோட டோர் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, தயங்கோட டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக உள்ளே உக்காந்துட்டு தயங்கோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறான். விடுங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு தயங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக் தான், எங்கே பாரு நான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான், ஒழுங்கு மரியாதை வாயை மூடிட்டு கோஆப்ரேட் பண்ணா அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சார் ப்ளீஸ் விடுங்க விடுங்க அப்படின்ட்டு தயங்கங்க கெஞ்சிட்ருக்கான். எங்க ஜங்குக் தான், என்ன சாரா, நான் உனக்கு சாரடா, நான் உனக்கு சாரா, சொல்லு அப்படி சொல்லிட்டு அகைன் கிஸ் பண்ணுறான். ஜங்குக் அது ஜங்குக்கா அது அது இப்போ எப்படி வந்து ஜங்குக்கா, எப்பட்றா எப்படி ஒன்றால் என்ன விட்டுட்டு போக முடியுதா? நான் தான் சொன்னல, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அவள் என்னை சீட் பண்ணிட்டான்ட்டு, நீயாச்சும் என் கூட இரு, நான் எவ்வளோ கெஞ்சிருப்பான், எதுக்கிட்ட என்னை விட்டுட்டு போனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா தயா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கோபமாக தயங்கோட லிப்ஸை பிடிச்சி பைட் பண்ணி ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கான். அங்கே தயங்கில் பெயின் ஆகுது. ஜங்குக் வலிக்குது ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு எப்படி வலிச்சிருக்கோ தெரியுமாடா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், இல்லை அகைன் கஷ்டப்பட மாட்டான், நல்லா பார்த்துக்கிறேன் தானே சொன்னேன், அப்புறம் என்ன மயிருக்கடா என்னை விட்டுட்டு போனேன், உனக்கு நான் வேண்டான்ட்டு தானே தூக்கி போட்டுட்டு போனேன், உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? இத்தனை நாளாக ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை, நீ எங்கே இருக்குன்ட்டு நாய் பைத்தியக்கார மாதிரி நான் அலைஞ்சிட்ருக்க தயா, நீ இவ்வளோ நாளைக்கு எங்கே இருந்து தொலைச்ச நீ? அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் நீ மட்டும் என்னடா, நான் உனக்கு வேணான்ட்டு தானே நீ என்னை தேடி வரலை, நான் வெயிட் பண்ணேன் நீ என்னை தேடி வருவன்ட்டு, பட் நீ என்னை தேடி வரலை, அப்போது உனக்கு நான் வேண்டாம் தானே ஜங்குக்? ஏன் ஜங்குக் உனக்கு என்னை பிடிக்காதா? என்றைக்குமே பிடிக்காதா ஜங்குக்? ஏண்டா எனக்கு செத்து இல்லாமல் தோணுச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக், நீ இப்படி பண்ணுறது, என்னோட அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமே நினச்சி தெரியுமா, அதில் நீனா ரொம்ப மோசமாக பண்ணுறடா, அவங்கள விட என்ன ரொம்ப காயப்படுத்துறதே நீ மட்டும்தான் ஜங்குக். ஆனால் ரியாவும் அவங்க அம்மாவும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நீ என்ன ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஜங்குக். உனக்கு அப்போ தான் பிடிக்கல, எப்பயாச்சும் பிடிக்கும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நீ என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துட்டுருக்குற ஜங்குக்.
ஏன் ஜங்குக், எனக்கு அது உனக்கு பிடிக்கலையா? இல்லை பிடிக்கலன்னா சொல்லு ஜங்குக், நான் வேணும்னா செத்து போயிடுறேன், பிடிக்கலன்னா சொல்லிடு அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுட்டு தேம்பிட்டே பேபி மாதிரி சொல்லிகிட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கு கேட்க அவனுக்கு காதே கேட்கவே முடியல இவன் பேசுகிறது. பிகாஸ் அவனுக்கு புரியுது நம்ம எந்த அளவுக்கு தயங்க காயப்படுத்தி இருக்கோம், இவன் எந்த அளவுக்கு வலிச்சிருந்தா இந்த அளவுக்கு பேசுவான் அப்படின்ட்டு அவனுக்கு புரியுது. அவன் இப்போ டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு சாரி 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 தயங் சாரி சாரி சாரிடா, அதுக்கு நீ பண்ணவே மாட்டேன், எனக்கு உன் மேலே கோவம் தாயா, நான் உன்கிட்ட எவ்வளோ தூரம் கெஞ்சினேன், நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கூட, நான் அது பண்ண மாட்டேன்ட்டேன், எனக்கு உன் மேலே கோவம், அதனால தான் உன்கிட்ட என்னோடய லவ்வை காட்டணும்னு நினச்சேன். பட் என்னோடய ஈகோ உன்னோட லவ்வை காட்டாதா, ஃபஸ்ட்டு உன்னோட கோவத்தை காட்டுன்னு சொல்லிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு ஜங்குக்கு இங்கே அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்கான். தயங்கு இப்போ அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை அழுதுட்ருக்கான். ஜங்குக்கா அவனுக்கு என்ன பிடிக்குமா ஜங்குக்கா, உண்மையே சொல்லு, நீ பொய்யா சொல்லாத ஜங்குக்கா, எனக்கு உண்மையாலுமே பிடிக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். எங்கள் ஜங்குக்கு இப்போ தயங்கோட சீக்ஸ் எல்லாம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டா. எங்கே பாரு ஜங்குக், நீ எனக்கு மட்டும்தான், இப்போவும் இல்லை அப்பவும் இல்லை, எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான். உன்னை நான் வாட்ச் பண்ணலைன்னு நீ நினைக்கிறியா? இல்லை, உன்னை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன்டா. நீ எப்போ என்னோட அப்பா கம்பெனி மிஸ்டர் ஜான் கம்பெனிக்கு ஒர்க் வந்தியோ நீ செகண்ட் டேஸ்லேருந்தே உன்னை நான் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். உனக்கு பாதுகாப்பாக ஒரு 2 பாடி கார்ட்ஸுமே நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டுருக்காரு. தயங்கும் இப்போ தான் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஆமாம், ஒரு 2 பாடி கார்ட்ஸ் வந்து அந்த ஜிஞ்சானை அடித்து தூக்கிட்டு போனது, அது எல்லாமே ஞாபகம் வருது. ஜங்குக்கு அப்போ அந்த ஜிஞ்சானை எஸ் பேபி, அந்த பொறுக்கிய என்னோட பாடி கார்ட்ஸை வச்சு நான் தான் தூக்கிட்டு வர சொன்னேன். அவன் எப்போ செத்து போயிட்டான். ஷங்கு என்ன சொல்கிற, அவன் செத்து போயிட்டானா? எஸ் பேபி, என்னோட பேபி ஐ மீன் என்னோட பொண்டாட்டி மேலே அவன் கை வச்சுருக்கான். எப்படி விட சொல்கிறா? இந்த 2 இயர்ஸாக நீ எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னொருத்தவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா நான் எப்படி சும்மா இருப்பேனா? அதான் அவனை ஹாஸ்பிட்டலில் வச்சு முடிச்சிட்டான் அப்படின்னு எங்கள் ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்கான். எங்கள் தயங்கெல்லாம் ஐஸ் வீடாகி ஜங்குக்கா இங்கே பார், நீ எதுவும் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போது தயங்க தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனை ஒன் சைடாக தான் உட்கார வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் அது வந்து எங்கள் பாரு தயம், இனிமேல் நீ என்ன ஜங்குக்குன்னு கூப்பிடக்கூடாது. உனக்கு பிடிச்ச மாதிரி பன்னீர் கூப்பிடு, இல்லைன்னா புருஷாடு கூப்பிடு. உனக்கு இது 2 தானே பிடிக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், உன்னோட டைரியில் பார்த்தா. என்னோட டைரியா? எஸ் பேபி, நீ இல்லாத இந்த 2 வருஷம் உன்னோட வீட்டை சுற்றிகிட்டே இருந்தேன். ஒரு குட்டி போட்ட நாய் மாதிரி உங்கள் வீட்டை தான் சுற்றிட்டு இருந்தேன். முக்கியமாக உன்னோட ரூம், அந்த ரூம்லேயே தான் நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தனியாக என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து உன்னோட எல்லா திங்ஸுமே என்னோடய வீட்டில் வச்சுருக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். எங்கள் தயங்கம், என்னோட திங்ஸ் எதுக்கு உன்னோட ரூமில்? என்றைக்கு வந்தாலும் என் கண்ணில் எப்போ மாட்டினாலும் நீ
என் கூட தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் நீ அப்படின்ட்டு உன்னை நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தயம். அதனால தான் உன்னோட திங்ஸ் எல்லாமே என்னோட ரூமில் தான் இருக்கா அப்படி சொல்லிகிட்ருக்கான். எங்கள் தயங்க ஜங்குக்கு பார்க்குறான். தயங்க ஐஸ்லேருந்து அவ்வளோ டீர்ஸ் வருது. ஜங்குக்கு இப்போ அதை வெயிட் பண்ணிவிட்டு, சாரி பேபி, சாரி என்ன, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருடா. இல்லை ஜங்குக்கு, நான் தான் சாரி கேட்கணும். நான் உன்னை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது. இல்லை, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், கொஞ்ச நாள் உனக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கலாம்டா. என்னை மன்னிச்சிரு. சாரி என்ன அப்படின்ட்டு தாயாங்க ஜங்குக்கோட சீக்ஸ் 2 பக்கமாக பிடிச்சி சாரி ஜங்குக்கா, சாரி. அப்படின்ட்டு தாயாங்க ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் இப்போ ஒரு ஆர்வ கலரில் அவளோட லெக்கை தூக்கி டபுள் சைடில் போட்டால் ஜங்குக்கோட ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்கான். அது அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஜங்குக்கு ஃபீல் ஆகிடுதா. ஒரு மாதிரி ஐஸ்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுதா. இப்போ ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் கிஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்போ லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸு அவனை ஒரு மாதிரி பார்க்குதா. ஜங்குக்கா, அது என்ன இப்படி பார்க்குற நீ? இந்த 2 இயர்ஸாக நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் பேபி. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு டைம் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. எல்லா டைமும் உன் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு லாங் கிஸ் கொடுக்குறான். அது பயங்கரமாக ரொம்ப லாங்காக போகுதா. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜங்குக்கு தயங்கோட ஷர்ட்குள்ளே கையை விட்டு அவனோட ஹிப் கிட்டலாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அங்கே தயங்கெலாம் ஒரு மாதிரி ஆகுதா. ஜங்குக்கோட ஷோல்டரை டைட்டாக ஒரு மாதிரி பிடிக்கிறான். அது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுதா. ஆஹா, என்னடா இதோ இங்கேயே எல்லாம் முடிஞ்சிரும்போதே, ஆனால் நான் பிளான் எல்லாம் இங்கே போட்டு வைக்கலையே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ பேக்கில் வந்துட்டா. ஓகே தயம், உனக்கு பசிக்குள்ள நம்ம ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு காரை விட்டு கீழே இறங்குறான். தயங்க ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அவனோட சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகுது. ரொம்ப ஷையாக நிற்கிறான். இது ஜங்கு பார்த்துட்டு, அச்சோ பொண்டாட்டி, என்ன நீ ஷையானா இவ்வளோ அழகாக இருப்பியா அப்படி சொல்லிட்டு தயங்கோட சிக்ஸில் மாற்றி அந்த காரோட டோர்கிட்டே சாய்ச்சி கிஸ் பண்ணுவான். ஜங்குக்கா, போதும் விடு. இது ஃபஸ்ட்டு என்ன பிளேஸு சொல்லுடா. அது பேபி, உனக்கு இது எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும், பட் இந்த ட்ரீக்கு பின்னாடி தான் எல்லாம் இருக்குது, நீ வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ தயங் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு இப்போ அந்த ட்ரீஸ் கிட்ட போனோடனே தயங்க அப்படியே லிக் பண்ணி பிரைடர் சைடில் தூக்கிட்டு போகிறான். ஜங்குக்கு, நீ என்ன பண்ணுற? அமைதியாரு தயங். நான் ஒரு ஸ்பெஷல் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது ஒரு ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான், சூப்பராக இருக்கும் ஃபுட்டுலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ட்ரீக்கு பின்னாடி அழகாக ஸ்ட்ரீட்டில் ஒரு 6-7 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம், கப்புள்ஸாக அந்த மாதிரி இருக்குது. அங்கே அழகாக இருக்குது, டால்ஸு, பொம்மை, ஃப்ளவர்ஸு அப்படி க்யூட்டாக இருக்குது. அந்த பிளேஸே ஃபுல்லாக கேண்டில்ஸ் தான் இருக்குது. அங்கே அப்படியே தயங்கான்னு பார்த்துட்ருக்கான். அங்கே இப்போ ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேபிளில் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ரோஸ்லாம் இருக்கும். அங்கே அந்த இப்போ தயங்கம் அந்த டேபிளில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு பேபி இங்கே உட்காந்துட்டுரு, நான் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு ஏஞ்சி தயங்க விட்டுட்டு அங்கே இருந்துட்டு கொஞ்சம் போகிறான். தயங்கும் பார்க்குறான். ஜங்கு, நீ எங்கே?
ஒரு நிமிஷம் தயாங், நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜாங்குக்கு ஒரு கொஞ்ச நேரமாக ஆளக்கானாங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லாருமே ஏஞ்சி ஒரு சைடாக நின்றுட்டுருக்காங்க. எங்கள் தயாங்க்கு எதுவுமே புரியல. என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்போ ஏஞ்சி நின்றுட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு பார்த்துட்ருக்கான். ஜங்கு பேரை காணுமே அப்படின்ட்டு இப்போ தயாங் ஜங்குக்கை தேட ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜங்குக்கா, ஜங்குக்கா நீ எங்கடா இருக்கா? ஜங்கு, ஹே தயாங், ஹே ஆல்ரெடி நான் எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். தயாங் அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறான். இப்போ தயாங் டேர்ன் பண்ண உடனே அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி லைட்ஸாக போகுது. அது அங்கே ஃபுல்லாகவே அந்த மின்மினி பூச்சின்னு பயங்கரமாக நிறைய பறந்துட்டுருக்குது. தயாங் அப்படியே ஹால் பார்த்துட்ருக்கான். இப்போது அங்கே ஒன் சைடாக இருந்த எல்லாருமே அவங்க கையில் நிறைய பலூன்ஸ் கொத்து கொத்தா அப்படி மேலே பறக்க விட்டு கையில் பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ தயாங் அதையும் பார்த்துட்டா ஜங்குக்கு இப்போ ஒரு பெரிய பொக்கை கொண்டு வந்துட்டா. முட்டி போட்டு, பொண்டாட்டி ஐ லவ் யூ, நம்ம அகைன் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு தயாங் கிட்ட ஜங்கு கேட்குறான். எங்கள் தயாங் வயசுலேருந்து டியர்ஸாக வருது. அவனால் நம்பவே முடியல ஜங்குக்கா இது இப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அவன் ஒரு பொக்கையை கொடுத்துட்டு அந்த பொக்கையில் ஒரு ரிங் பாக்ஸ் இருக்குது. தயாங் அந்த தலையை ஹார்ட்டிட்டே அந்த ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு, எஸ் எஸ் ஜங்குக்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு தயாங் அழுதுகிட்டே கேட்குறான். எங்கள் ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டா அப்படியே நின்றுட்டா. பொண்டாட்டி நம்ம நாளைக்கு மார்னிங் இல்லை நம்ம இங்கேவே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்கு அது அப்படி சொல்லும்போது அங்கே நிறைய மெம்பர்ஸ் அப்படியே பக்கத்தில் வராங்க. ஜங்குக் பக்கத்துலேயோ தயாங் பக்கத்துலேயோ வந்துட்டுருக்காங்க. தயாங் அப்படியே பார்க்குறான். ஜிமினா சுகா பாட்டி யாச்சோ அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அங்கே எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வராங்க. இங்கே ஜிம்மி தான் அழுதுகிட்டே வந்துட்டுருக்கான். அது பாவி எத்தனை வருஷமாக என் கூட இருந்துட்டு ஒட்டு மொத்தமாக என்னை விட்டுட்டு போயிட்டான் பாரு பாவி, இவதான் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்குறான். பேபி மாதிரி அழுகிறான். அவன் கூடவே அந்த குட்டி பேபியும் வந்துட்டுருக்குது. தயாங் அதை பார்த்துட்டு ஜிமினா அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறான். தயாங்கா கரடி பையன், உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, உனக்கு நான் வேண்டாம் தானே, உனக்கு வேறு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டல. ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், அட்லீஸ்ட் நான் செத்துட்டேன்னா இருக்குன்னா கூட எதுவுமே சொல்லலை தயாங்கா நீ அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுகிறான். இந்த சுகாக்கு பார்த்து சிரிப்பு தான் வருது. என்னடா இவன் பேபி மாதிரி அழுதுட்ருக்கா, இவனுக்கே ஒரு பேபி இருக்குது, இவன் இன்னும் பேபி மாதிரியே இருக்கானே அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். இப்போ அந்த குட்டி பேபி தான், டாடா டாடா எதுக்கு சிரிக்கிறீங்க, இது யார் டாடா, மம்மா எதுக்கு அழுகிறாங்க டாடா, மம்மா எதுக்கு மம்மா அழுகிற நீ மம்மா அப்படின்ட்டு அதில் குட்டி செஞ்சவும் பேசிகிட்டு இருக்குதா. தயாங் அப்படியே ஹக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறான் கீழே குடிஞ்சியா. ஜிமினி தான் அது தயாங், அது என்னோட பேபி. என்ன சொல்கிற ஜிமினா, இது உன்னோட பேபி, நீ பேபி தானடா, உனக்கு ஒரு பேபியா, அது இவ்வளோ பெருசா. ஹலோ அங்கிள், நான் ஒன்றும் பெருசு இல்லை, நான் குட்டி பாப்பா தான், நான் குட்டியாக தான் இருக்கேன்,
எங்கள் அம்மா எப்பயும் சொல்லுவாங்க, நீ குட்டி பையன் தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க? மம்மா யார் இவங்க, எதுக்கு அழுகுறீங்க மம்மா அப்படி சொல்லிட்டு அந்த ஜிஞ்சு பாப்பாவை கேட்குது. எங்கள் தாயங்கிப்பா அந்த ஜிஞ்சு பாப்பாவை பெண்ட் பண்ணி கீழே முட்டி போட்டு ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அங்கிள் என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுகுறீங்க அங்கிள்? அது அது உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் ஜிஞ்சு. ஓ ஜிஞ்சுவா, பேர் நல்லா இருக்குது. பேர் நல்லா இருக்கு ஜிமினா. நான் உன்னோட மம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பேர் டயாங். ஓ நீங்கள் தான் அந்த கிம் டயாங்கா? எங்கள் அம்மா அடிக்கடிக்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படி சொன்னாங்க. அப்படின்னு அந்த குட்டி பேபியும் சொல்லிகிட்ருக்கா. எங்கள் அயாங்க அப்படியே ஐஸெல்லாம் ரப் பண்ணி தொடச்சிட்டு ஹக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஜிமினை பார்த்துட்டு, சாரி ஜிமினா, இட்ஸ் ஓகே, விடு தயாங், விடு, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜங்குக்கோட அப்பாவை தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அப்பா பாட்டிலாம் பார்த்துட்டு, அங்கிள் அது எனக்கு தெரியும்ப்பா, நீ உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஸோ அதான் அங்கிள் அது இட்ஸ் ஓகே தயாங், தப்பெல்லாம் யாருன்ட்டு எனக்கு தெரியும். இங்கே பாரு ஜங்கு, இவ்வளோ நாள் கழிச்சு உன்னோட தயாங் உன்கிட்ட வந்துட்டா. இதுக்கப்புறம் உன்னோட தயாங்க உன்கிட்ட வச்சுக்கிறது வச்சுக்காதோ உன்னோட விருப்பம். நீ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நானே இவனா எங்கே கண்டுபிடிச்சாலும் உனக்கு தரமாட்டேன், வேற ஒரு பர்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. எங்கள் ஜங்குக்கு, டேட் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. என்னோட பொண்டாட்டி மேலே யார் கை வச்சாலும் சரி அவங்கள நான் விடவே மாட்டான் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே தயங்க லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு, சங்குக்கா என்ன பேசிகிட்ருக்கா, அது உன்னோட டேட்? தயா எனக்கு புரியுதா, ஓகே இப்போ நான் உனக்கு எங்கே ரிங் போட்டு விட்றேன் அப்படி சொல்லிவிட்டு அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே தூவி விடுறாங்க. ரோஸ் பெட்டல்ஸ் தான் அது ஃபுல்லாகவே. அப்படியே அவங்க ரொமான்டிக் வைப் இருக்குது அங்கே ஃபுல்லாக. அந்த நைட் டைமில் சூப்பராக இருக்குது. இப்போது ஜங்குக்கு அப்படியே பெண்ட் பண்ணி முட்டி போட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி ரிங்கை போட்டு விட்றான். ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சதும் தயாங்கும் ரிங் போட்டு விட்றான். அவங்க 2 பேர் ரிங் போட்டுட்டு அவங்க 2 பேர் கையை டைட்டாக பிடிச்சிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஐஸ் ஃபுல்லாகவே டியர்ஸாக இருக்குது. ஃபைனலி பொண்டாட்டி ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன், அகைன் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்படி மிஸ் பண்ணேன்னா அடுத்த செகண்டே நான் இந்த வேர்ல்டுலேயே இருக்க மாட்டேன் அப்படி சொன்னதும் இப்போ தயாங்க தான் டக்குன்னு அந்த ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். எங்கே பாரு ஜங்கு, இது வரைக்கும் நடந்துருச்சு, இதுக்கப்புறமாவது நம்ம ஹாப்பியாக நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர் பண்ணிவிட்டு கை தட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போகுது. இப்போது தயாங் ஜங்குக்காவோட 2 ஹேண்ட்ஸையும் பிடிச்சிட்டு, ஜங்குக்கா நீ கடைசி வரைக்கும் என் கூட தானே இருப்ப? தயாங் என்ன கேட்டுட்ருக்க நீ? நான் அவளை டார்ச்சர் பண்ணந்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு இந்த வேர்ல்டில் அவளை பிடிச்ச அளவுக்கு வேறு யாரையும் பிடிக்காது. இந்த வேர்ல்டுலே நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே. இனி என்னோடய லைஃப்பில் எல்லா நேரமும் உன் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்காங்க. எங்கள் தயங்காய்ஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டுருக்கேன். ஜங்குக்கு இப்போ தயாங்கோட ஐஸ்
ஐஸ்லேருந்து வர ட்ராப்ஸை ரப் பண்ணி விட்டுட்டு தயாங்கோட 2 செக்ஸ்லேயும் ஹேண்ட்ஸை வச்சுட்டு, எங்கே பாரு தயாங், என்ன ஆனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இனி நான் உனக்கு மட்டும்தான் அண்ட் நீ எனக்கு மட்டும்தான். உனக்கு புரியுதா? ஜங்கோக் தயாங்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அவரோட ஐஸ்லேயுமே டியர்ஸ் ஃபால் ஆகுதா. தயாங் இப்போது ஜங்கோக்கோட 2 ஹேண்ட்ஸ்லேயும் அவரோட ஹேண்ட்ஸ் 2ஐயும் வச்சுட்டு, ஜங்குக்கா உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் யார் ட்ரூ பர்சன் ஃபேக் பர்சன் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இனியாவது உக்கிட்ட யார் பேசினாலும் பழகினாலும் யார் உன்னை ட்ரூவாக நேசிக்கிறாங்க அண்ட் ஃபேக்காக உங்ககிட்ட மணிக்காக யார் பழகுறாங்கன்ட்டு உனக்கு புரியும் நினைக்கிற ஜங்குக்கா. இனி நீ அந்த ரியா கிட்ட ஏமாந்த மாதிரி மற்ற எந்த பர்சன்கிட்டையும் யாருக்கிட்டேயும் நீ ஏமாறக்கூடாது அப்படின்னு எங்கள் தயாங் ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு ஜங்குக்குமே, எஸ் பேபி, நீ சொல்கிறது 100% ட்ரூ. எனக்கு இப்போ புரிஞ்சுதோ யார் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அண்ட் மணிக்காக யார் ஃபேக்காக லவ் பண்ணுறாங்கன்ட்டு. அந்த ஃபேக்கான பர்சன் எனக்கு புரிஞ்சது தயாங். இனி அகெயின் யார்கிட்டேயும் நான் ஒரு லவ்வுக்காக ஏமாற வேண்டியது அவசியம் எனக்கு இல்லை. பிகாஸ் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் நீ, அதுவும் காட் கொடுத்தா ஒரு கிஃப்ட். இந்த வேர்ல்டில் எனக்கு கிடைக்காத கிஃப்ட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கடவுள் கொடுத்தா இந்த கிஃப்ட்டை நான் என்றைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். தயாங்கும் ஹாப்பியாக டியரேஸோட பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, இந்த ட்ரூ லவ் ஃபேக் பர்சனுடைய 9th பார்ட் இதோட முடியுது. அண்ட் இதோட ஃபைனல் பார்ட் ஒன்று மட்டும்தான் இருக்கு. அது நான் சோன் அப்லோட் பண்ணிவிடுவேன். கேடா குக்கீஸ், ஆல்ரெடி லேட் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணனா கண்டிப்பாக என்னோடய வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓகேடா, இந்த 9th பார்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பாய்டா குக்கீஸ்.